character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students. Today we are going to see 10th standard zoology. So last class பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிளட்டும் அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸும் பற்றி பார்த்தோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதோட கண்டினியூஷனான நெக்ஸ்ட் டாபிக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் பார்க்க போகிறோம். So blood vessels, arteries and veins. So these are the two types of blood vessels present in all types of vertebrate groups of animals. So blood vessels are a network of branched tubes that transport blood. So blood vessels ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா it is a network of branched tubes. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எல்லாமே பிரான்ச்சாக தான் இருக்கும். ஸோ அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா it transports blood. ஸோ பிளட்டு ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா these branched tubes that is called the blood vessels. So there are three types of blood vessels, namely arteries, veins and capillaries. So the blood vessels are three types are divide பண்ணியிருக்காங்க. One is called the arteries, veins and capillaries. So first we see about arteries. They are thick and elastic vessels that carry blood away from the heart to various organs of the body. So இந்த arteries எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா they are thick in structure. அதோட vessels எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it is very thick and elastic vessels. ரொம்ப எலாஸ்டிசிட்டியாக இருக்கும் அந்த vessels. அதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா that carry blood away from the heart to various organs of the body. ஸோ ஹார்ட்லேருந்து பிளட்டை பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் இந்த பிளட்டை கொண்டு போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரிஸ் தான். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஸ்டின். ஸோ ஆர்டரிஸ்ன்னு கொடுத்துட்டு அதோட ஆப்ஷன்ஸில் சூஸில் வந்து கேட்கலாம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் கேரிஸ் பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் டுவோர்ட்ஸ் த ஹார்ட், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டரிஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. So all arteries carry oxygenated blood except the pulmonary artery which carry deoxygenated blood to the lungs. So எல்லா ஆர்டரிஸுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா it carries oxygenated blood. oxygenated blood தான் வந்து கேரி பண்ணும். ஆனால் வந்து ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா that is called the pulmonary artery. இது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா deoxygenated blood வந்து ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு கொண்டு போகும். ஸோ எல்லா ஆர்டரிஸுமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணும். பல்மனரி ஆர்டரி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் கேரிஸ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வெயின்ஸ். வெயின்ஸ் ஆர் தின் அண்ட் நான் எலாஸ்டிக் வெசல்ஸ் தட் டிரான்ஸ்போர்ட் பிளட் டு த ஹார்ட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். ஸோ வெயின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் வெரி தின் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் தே ஆர் நான் எலாஸ்டிக். எலாஸ்டிசிட்டி எதுவுமே இருக்காது. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆல்சோ கேரிஸ் பிளட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இதுவும் வந்து பிளட்டை தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ ஹார்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு கொண்டு போவோம். ஸோ ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் த பல்மனரி வெயின். ஸோ எல்லா வெயின்ஸுமே என்ன கேரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் கேரிஸ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ எல்லா வெயின்ஸ் மூலயமா என்ன போகும், என்ன ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் ஃப்ளோ ஆகும்.
ஸோ ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி வெயின் விச் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் டு த ஹார்ட். ஸோ லங்ஸில் வந்து ஒன்ஸ் அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறமா ஆக்சிஜன் என்டர் ஆகும் இல்லையா, ஸோ அந்த ஆக்சிஜனை திரும்ப ஹார்ட்டுக்கு கொண்டு போகிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பல்மனரி வெயின் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கேபிலரிஸ். So next type of blood vessel is capillaries. So capillaries are narrow tubes formed by branching of arterioles which then unite to form the venules and veins. So capillaries எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா they are narrow tubes தான் இருக்கும். they are the branching of arterioles. ஸோ இந்த ஆர்டரிஸ்லேருந்து வர பிரான்ச்சஸை தான் வந்து கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெரி மைன்யூட் இன் ஸ்ட்ரக்சர். ஏன்னா ஆர்டரிஸே வந்து நிறைய பிரான்ச்சஸாக டிவைடாக இருக்கும். ஸோ அந்த ஆர்டரிஸ் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகிறது தான் பார்த்திங்கன்னா ஆர்டெரியோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து கேபிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேபிலரிஸ் என்ன பண்ணும், ஆர்டரிஸ்லேருந்து டிவைட் ஆகி ஆர்டெரியோல்ஸாக ஃபார்ம் ஆகி திரும்ப அது யுனைட் ஆகி வெனியூல்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு ஃபைனலாக வெயின்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த நடுவில் இருக்க அந்த போர்ஷன் ஆர்டெரியோல்ஸும் வெனியூல்ஸ் இது ரெண்டையும் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா capillaries. So they are minute blood vessels. So they are about 8 micrometer in diameter. So the diameter எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it is about 8 micrometer. So capillaries are formed of single layer of endothelial cells. ஸோ இப்போ ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸில் பார்த்திங்கன்னா அதோட இன்னர் லேயரில் எந்த செல்ஸும் இருக்காது. பட் ஆனால் இந்த கேபிலரிஸில் பார்த்திங்கன்னா அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட இன்னர் லேயர் அதாவது எண்டோ லேயரில் பார்த்திங்க அப்படின்னாக்கா very minute layer of cells இருக்கும். So this is the specific structure present in the capillaries. So இங்கே கொடுத்துருக்காங்க differences between arteries and veins. ஸோ ஆர்டரிஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல், வெயின்ஸ் ஆர் த கலெக்டிங் வெசல். ஸோ ஆர்டரிஸ் எல்லாமே பிளட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை தான் பண்ணும் எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும். வெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாடி பார்ட்ஸ்லேருந்தும் பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணுற வேலையை பண்ணும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் blood vessel, this is a collecting blood vessel. So arteries are pink in color, veins are red in color. So deep location, superficial in location, this is the third point. So arteries பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளால டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா பாடியோட ரொம்ப டீப்பஸ்ட் போர்ஷனில் டீப்பஸ்ட் லேயரில் வந்து தான் இருக்கும் இந்த ஆர்டரிஸ். இதுவே வெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா சூப்பர்ஃபிஷியல் இன் லொக்கேஷன். ஸோ ஒரு அனிமல்லையோ இல்லை ஆர்கானிசம்ல பார்த்திங்க அப்படின்னாக்கா சூப்பர்ஃபிஷியலாகவே இந்த வெயின்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர், பிளட் ஃப்ளோ வித் லோ ப்ரெஷர். ஸோ பிளட் ஃப்ளோ இந்த ஆர்டரிஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ப்ரெஷர், ஃபாஸ்ட்டு ஃப்ளோ, ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பிளட் ஃப்ளோ நடக்கும்போது. இதுவே வெயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்க பிளட் ஃப்ளோ ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். So wall of artery is strong, thick and elastic. Wall of vein is weak, thin and non-elastic. So arteries oda walls எப்படி இருக்கும், அந்த blood vessel oda wall எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா they are very strong in structure, அதே மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும் and elastic in nature. இதுவே வெயின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா it is weak, thin and non-elastic. So next point is all arteries carry oxygenated blood except pulmonary arteries. All veins carry deoxygenated blood except pulmonary veins. So எல்லா ஆர்டரிஸுமே வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணும். எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரிஸ் மட்டும் என்ன கேரி பண்ணுன்னு பார்த்தோம், தே கேரிஸ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ அதேமாதிரி வெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். எல்லா வெயின்ஸுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும் எக்ஸப்ட் பல்மனரி வெயின்ஸ். பல்மனரி வெயின்ஸை தவிர எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ பல்மனரி வெயின்ஸ் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை மட்டும்தான் கேரி பண்ணும். ஸோ இன்டர்னல் வால்ஸ் ஆர் ஆப்சண்ட், இன்டர்னல் வால்ஸ் ஆர் ப்ரெசண்ட். ஸோ இங்கே ஆர்டரிஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வால்ஸ் எதுவுமே இருக்காது, அதாவது பிளட் ஃப்ளோ கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னல் வால்ஸ், அதாவது லிட் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு மூடி மாதிரியான
வால்ஸ் வந்து இந்த வெயின்ஸில் இருக்கும். எதுக்காகனா blood flow வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த வால்ஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த characteristic features, that is differences between arteries and veins. So this is the structure of blood vessel. Blood vessel oda structure கொடுத்திருக்காங்க. So these are the arteries and these are the veins. So from heart to heart, அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பாடி பார்ட்ஸ்லேருந்தும் பிளட்டை கொண்டு வரது பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ். ஸோ அதனால தான் ஃப்ரம் ஹார்ட், திஸ் இஸ் இட் கேரிஸ் blood to the heart, ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். ஸோ தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் வெயின்ஸ். ஸோ இங்கே ஆர்டரிஸ் வந்து நிறைய பிரான்ச்சஸாக டிவைட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் தான் இங்கே ஆர்டரிஸ் பார்த்திங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச்டு பிளட் வெசல்ஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டிவிஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா they are called the arteriole. அதேமாரி வெயின்ஸும் பார்த்திங்கனாக்கா it divides into branches, that is called the venules. ஸோ இங்கே பிளட் வெசலாக இருக்கும்போது தட் இஸ் கால்டு த வெயின், அதுவே பிரான்ச்டு ஆனதுக்கப்புறம் அதை என்ன சொல்லணும்னா தட் இஸ் கால்டு த வென்யூல். ஸோ இந்த வென்யூல் திரும்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப மைன்யூட் பிளட் வெசல்ஸாக டிவைட் ஆகும். அதே மாதிரி ஆர்டரியோலும் திரும்ப மைன்யூட் பிளட் வெசல்ஸாக டிவைட் ஆகும், தட் இஸ் கால்டு த கேபிலரிஸ். ஸோ இந்த கேபிலரிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிட்வீன் த ஆர்டரியோல் அண்டு த வென்யூல். ஸோ இன்பிட்வீன் இருக்கிறதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா கேபிலரிஸ். ஸோ இந்த பிளட் வெசல்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் கேரிஸ் blood from heart to various parts of the body. அதே மாதிரி வேரியஸ் பார்ட்ஸ்லேருந்து பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வரதும் எதுன்னு பார்த்தீங்கன்னா these arteries and veins. So this is the structure of blood vessel. Next is the types of circulatory system. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இல்லையா. ஸோ அந்த பிளட் வெசல்ஸில் பிளட்டு எப்படி கேரி பண்ணின்னு போகுது அப்படிங்கிறத வச்சு இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமை 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமல்ஸ் possess 2 types ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். தே ஆர் ஓப்பன் டைப் அண்டு க்ளோஸ்டு டைப். ஸோ 2 டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இருக்குது. ஒன் இஸ் கால்டு த ஓப்பன் டைப் அண்ட் அனதர் ஒன் இஸ் கால்டு த closed type of circulatory system. So first one is the open type. In open type, the blood is pumped by heart into blood vessels that open into blood spaces called as sinuses. So open type la pathinga appadinaka first enna process nadakuna, heart வந்து blood-ஐ பம்ப் பண்ணும். ஸோ பம்ப் பண்ண உடனே blood vessels மூலமா அந்த blood எல்லாமே எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா blood spaces, அதாவது அந்த ஆர்கனிசமோட பாடியில் இருக்க ஸ்பேசஸ்க்கு தான் போகும். அந்த ஸ்பேசஸ்க்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா that is called the sinuses. So these sinuses are the body cavities. இந்த sinuses தான் என்ன சொல்கிறாங்கன்னா they are called the body cavities which are called hemocoel. So this is very important 2 mark question. What is hemocoel அப்படின்னு கேட்பாங்க. So these are the body cavities present in the organisms. It is otherwise called sinuses. So capillary system is absent. இங்கே என்ன absent? Capillary system. Only arteries and veins and the blood vessels ஓட இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும். capillaries இருக்காது. ஏன்னா அந்த எம்டி ஸ்பேசஸில் தான் blood flow ஆகிறதுனால இங்கே கேபிலரியோட எவல்யூஷனரி ப்ராசஸ் இங்கே வந்து நடக்கலை. ஸோ எந்தெந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸில் இந்த ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபாட்ஸ், மொலஸ்க் அண்டு ஆசிடியன்ஸ். ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டபிரேட்ஸ் அனிமல்ஸ், தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் பேக்போன். ஸோ இந்த 3 குரூப் ஆஃப் அனிமல்ஸில் தான் இந்த ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த க்ளோஸ்டு டைப். So in closed type, the blood flows in a complete circuit around the body through specific blood vessels. So இங்கே closed typeல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட் ஆஃப் சர்க்குலேஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த பாடி ஃபுல்லாகவே வந்து எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி blood flows through the blood vessels. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா the blood flows from arteries to veins through small blood vessels called capillaries. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த
லெவல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேபிலரி ஃபார்மேஷன் நடக்காது. ஸோ இங்கே அடுத்த குரூப் வெர்டபிரேட் குரூப் ஆஃப் அனிமல்ஸில் இங்கே கேபிலரிஸ், அதாவது இந்த ஆர்டரிஸும் வெயின்ஸும் திரும்ப அகெயின் மைன்யூட் பிளட் வெசல்ஸாக டிவைட் ஆகி இங்கே கேபிலரிஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேபிலரிஸ் வழியாக தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டிஷ்யூஸ், செல்ஸ் அண்டு ஆர்கன் சிஸ்டம்க்கும் இந்த பிளட் ஃப்ளோ நடக்கும். ஸோ இங்கே வந்து எந்த ஓப்பன் ஸ்பேஸும் சைனஸஸும் இருக்காது. ஸோ எல்லாமே எதன் வழியாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி த்ரூ த blood vessels. ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ஏ க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ மோர் டு நோ, closed circulatory system was discovered by William Harvey in 1628. ஸோ இந்த closed type of circulatory system யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹார்வி in during 1628, who is regarded the father of modern physiology. ஸோ ஃபிசியாலஜினா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதுதான் வந்து ஃபிசியாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ மாடர்ன் ஃபிசியாலஜியோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வில்லியம் ஹார்வி. ஸோ இவர் தான் இந்த க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டமை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். So heart is a muscular pumping organ that pumps out the blood into the blood vessels. So heart என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா it is a muscular pumping organ. It is not made up of any type of bony structures. So only made up of muscles ஆல் மேட் ஆயிருந்தனால இது என்ன சொல்கிறாங்கன்னா muscular pumping organ. So it pumps blood தான் பம்ப் பண்ணும் இல்லையா, அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா pumping organ that pumps out the blood into the blood vessels. So blood எங்கே பம்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா into the blood vessels. ஸோ என்னென்ன blood vessels இருக்குன்னு பார்த்தோம், arteries, veins and capillaries. So human heart is situated between the lungs. ஸோ ஹியூமன் ஹார்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லங்ஸ்க்கும் நடுவில் தான், இன் பிட்வீன் த லங்ஸ், ரெண்டு லங்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹார்ட். ஸோ த ஹியூமன் ஹார்ட் இஸ் 4 chambered. ஸோ ஹியூமன் ஹார்ட்டில் எத்தனை சேம்பர்ஸ், எத்தனை வால்ஸ், அதாவது எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் கண்டைன்ஸ் 4 chambers. ஸோ இங்கே வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், ஹியூமன் ஹார்ட்டோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பாருங்கள். ஹியூமன் ஹார்ட்டில் 4 chambers இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4 chambers present in the heart. தட் இஸ் ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா blood vessels present in the heart. தட் இஸ் superior vena cava, aorta, pulmonary trunk அண்டு inferior vena cava. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா blood vessels and these are the chambers present in the heart and this is the parts of the heart. So the 2 upper thin walled chambers of the heart are called auricle or atria, singular atrium. ஸோ ஹார்ட்டோட அப்பர் சேம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா தின் வால்டு சேம்பர்ஸ் இருக்கும் அப்பர் லேயரில் ஹார்ட்டில். ஸோ தட் இஸ் கால்டு த ஆரிக்கல் ஆர் ஏட்ரியா, சிங்குலராக என்ன சொல்லுவாங்கன்னா தட் இஸ் கால்டு த ஏட்ரியம். ஸோ தட் இஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த அப்பர் போர்ஷன். இதுவே லோயர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா திக் வால்டு சேம்பர்ஸ். ஸோ அப்பர் போர்ஷனில் எப்படி இருக்கும் அந்த சேம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி தின் வால்டு சேம்பர்ஸ். இதுவே லோயர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி thick walled chambers, that is called the ventricles. So upper portionல இருக்கிறதுக்கு பேர் auricle, lower portionல இருக்கிறதுக்கு பேர் that is called the ventricles. So 2 auricles and 2 ventricles are present. So heart is a 4 chambered, right? So the chambers are separated by partition called septum. ஸோ இந்த 4 chambers-ஐயும் வந்து எது செப்பரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிவிஷன் இருக்கும். ஸோ இந்த 4 chambers-ஐயும் செப்பரேட் பண்ணுறதுக்கு அந்த டிவிஷன், அந்த பார்ட்டிஷனுக்கு பேர் தான் வந்து செப்டம். ஸோ அந்த டிவிஷனுக்கு பேர் என்னது, இட் இஸ் கால்டு செப்டம். ஸோ த செப்டம் பிட்வீன் ஆரிக்கல்ஸ் அண்ட் வென்ட்ரிக்கல்ஸ் prevents the mixing of oxygenated and deoxygenated blood. ஸோ இந்த ஆரிக்கல்ஸையும் வென்ட்ரிக்கல்ஸையும் டிவைட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
it prevents the mixing of oxygenated and deoxygenated blood. So auricles la vara blood oxygenated blood varum, இந்த side deoxygenated blood varum இல்லையா. ஸோ அந்த ரெண்டு சேம்பர்ஸில் இருக்கிற அந்த deoxygenated and oxygenated blood மிக்ஸ் ஆகாமல் எது ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், இந்த ரெண்டு பிளட்டும் மிக்ஸ் ஆகாமல். So the two auricles are separated from each other by interatrial septum. ஸோ மேலே ரெண்டு சேம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆரிக்கல்ஸ். இந்த ரெண்டு ஆரிக்கல்ஸையும் செப்பரேட் பண்ணுற அந்த டிவிஷனுக்கு பேர் தான் இன்டர்ஏட்ரியல் செப்டம். ஸோ இது வந்து ஆரிக்கல்ஸில் இருக்கிறதுனால ஏட்ரியல் சொல்கிறாங்க, இன்பிட்வீன் இருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் த இன்டர்ஏட்ரியல் செப்டம். செப்டம் மீன்ஸ் டிவிஷன். So the left atrium is smaller than the right atrium. So left atrium left sideல இருக்க atrial chamber எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா right atrium கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். So the right atrium receives deoxygenated blood from different parts of the body through the main veins. ஸோ இந்த ரைட் ஏட்ரியம் பார்த்தீங்கன்னாக்கா இட் ரிசீவ்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ எல்லா பாடி பார்ட்ஸ்லேயும் எல்லா ப்ராசஸும் மெட்டபாலிக் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது எல்லாமே இட் பிகம்ஸ் த பிளட்டில் தான் மிக்ஸ் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு த டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ எல்லா பாடி பார்ட்ஸ்லேருந்து அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரைட் ஏட்ரியமில் தான் ரிசீவ் ஆகும். ஸோ எந்தெந்த பிளட் வெசல்ஸ் கேரி பண்ணும் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு பார்த்தீங்கன்னா superior vena cava, inferior vena cava and coronary sinus. So it is very important, one more question. So எந்த blood vessels வந்து இந்த deoxygenated blood carry பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. So that is the superior vena cava, inferior vena cava and coronary sinus. So எங்கே deoxygenated blood வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த right atrium. So pulmonary veins bring oxygenated blood to the left atrium from the lungs. Next important one பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துருச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பல்மனரி வெயின்ஸ் என்ன பண்ணோன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் ஏட்ரியமுக்கு கொண்டு வரும். ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ்லேருந்து. ஸோ ஒரு சைடு வந்து எல்லா பாடி பார்ட்ஸ்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரைட் ஏட்ரியமுக்கு வந்துடும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்துடும். ஸோ ரெண்டு சேம்பர்ஸுமே வந்து ஃபில் ஆகிடும். ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் பம்ப் பிளட் இன் டு த ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். ஒன்ஸ் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ரெண்டு ஏட்ரியமும் என்ன பண்ணுன்னா அந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். ஒரு சைடு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஒரு சைடு ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் எங்கே பம்ப் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ்க்கு பம்ப் பண்ணிடும். Form the lower part of the heart. ஸோ இப்போ வென்ட்ரிகல்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் போர்ஷனில் ஆரிக்கல்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி லோயர் போர்ஷனில் இருக்கிறது தான் வந்து வென்ட்ரிகல்ஸ். ரெண்டு வென்ட்ரிகல்ஸ் இருக்கும், ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று. ஸோ த டூ வென்ட்ரிகல்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் பை அன் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். அங்கே எப்படி இன்டர் ஆரிக்குலர் செப்டம் இருந்ததோ அதே மாதிரி இங்கே வென்ட்ரிகல்ஸை டிவைட் பண்ணுற அந்த செப்டம்க்கு பேர் தான் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். So the left and right ventricles have thick walls because the ventricles have to pump out blood with force away from the heart. So in the ventricles oda walls எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா it is very thick in nature. எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீஆக்சிஜனேட்டட் அண்ட் ஆக்சிஜனேட்டட் பிளட் ரிசீவ் ஆன உடனே அந்த ஹார்ட் ஃபுல்லாகவே வந்து அந்த பிளட்டை பம்ப் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு அதுக்கு வந்து ஃபோர்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அதனால தான் அதோட வால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் திக் இன் நேச்சர். So from the right ventricle arises the pulmonary trunk which bifurcates to form right and left pulmonary arteries. So இப்போ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து என்ன அரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா பல்மனரி ட்ரங்க் வந்து அரைஸ் ஆகும். அரைஸ் ஆனோடனே அது என்ன ஆகும்னா ரெண்டாக டிவைட் ஆகும். ஸோ ரைட் அண்டு லெஃப்ட் பல்மனரி ஆர்டரிஸாக பைஃபர்கேட் மீன்ஸ் டிவிஷன். ஸோ ரெண்டாக டிவைட் ஆகிடும். So the right and left pulmonary arteries supply deoxygenated blood to the lungs of the respective side. ஸோ இப்போ டிவைட் ஆனவுடனே அது என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னாக்கா
இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணிச்சு இல்லையா வென்ட்ரிகல்ஸு, அதை வந்து நேராக எங்கே எடுத்துகிட்டு போகும்னாக்கா லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ லங்ஸில் தான் என்ன ப்ராசஸ் நடக்கும், அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ப்ராசஸ் நடக்கிறதுனால நேரடியாக இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எங்கே போகும்னு பார்த்திங்கன்னா லங்ஸுக்கு தான் போவோம். ஸோ த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இஸ் லாங்கர் அண்ட் நேரோவர் தென் த ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ இங்கே வந்து வென்ட்ரிக்கலோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் லாங்கர் அண்டு நேரோவர். ஸோ ரொம்ப லாங்கராக இருக்கும், அதே மாதிரி நேரோவாக அதோட ஸ்ட்ரக்சர் நேரோவாக இருக்கும். எது கூட கம்பேர் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கலோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ த வால்ஸ் ஆர் அபவுட் 3 times திக்கர் தென் த ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ அதோட வால்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் வென்ட்ரிக்கலோட கம்பேர் பண்ணும்போது 3 times ரொம்ப திக்காக இருக்கும். So the left ventricle gives rise to aorta. So left ventricle வந்து என்ன blood vessel வரும், aorta. So the oxygenated blood is supplied by the aorta to various organs of the body. ஸோ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் வந்து என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது வந்து லங்ஸுக்கு போக தேவையில்ல. ஸோ எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹார்ட்லேருந்து சப்ளை பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அயோட்டா. ஸோ த கொரோனரி ஆர்டரிஸ் சப்ளை பிளட் டு த ஹார்ட். ஸோ கொரோனரி ஆர்டரிஸோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் சப்ளைஸ், அது வந்து ஹார்ட்டுக்கு பிளட்டை கண்டினியூஸாக சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்டரிஸ் அண்டு veins. So this is the internal structure of human heart. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஹார்ட்டோட இன்டீரியர் ஸ்ட்ரக்சரில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 4 chambers இருக்கும். ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ தீஸ் ஆர் த 4 chambers present in the heart. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா they are the blood vessels. ஸோ this is the cardiac muscle. ஸோ ஹார்ட்டில் இருக்கிற மசில் பேர் தான் பார்த்தீங்கன்னா that is called the cardiac muscle. ஸோ these are the superior vena cava, inferior vena cava, pulmonary trunk, pulmonary veins, aortic valve, bicuspid valve, pulmonary valve and tricuspid valve. ஸோ இந்த வால்வ்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெயின்ஸில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் தான் வால்வ்ஸ் இருக்கும். எதுக்காகனாக்கா அந்த blood flow ஒன்ஸ் இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறது எது ப்ரொடெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்வ்ஸ் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது பேக் ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்வ்ஸ் தான். தட் இஸ் த tricuspid valve, pulmonary valve and bicuspid valve. So these are the parts present in the internal structure of human heart. So that's all about the today's class. We will see its continuation in the next class. Today's homework, only one question. Read the different types of blood vessels. Thank you. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.